ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி தக்காளி தொக்கு. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவை அப்படி இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கை நாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சுவை மாறவே மாறாதுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதே டைம் நாம் வெட்டி எடுத்து வச்சுருந்த 6 தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தோலை நீக்கிடுங்க. தோல் அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா தக்காளி தொக்கு நம்ம செய்யும் போது தோல் அதில் இருந்துச்சுன்னா மேபி நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது அந்த தோல் நமக்கு வயிற்றுக்குள்ளே போய் ஒட்டிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், தோலை நீக்கிட்டு தக்காளியை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 4 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி சாறு நல்லா வத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருந்த 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை இதோட சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்ததுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் இதுலேருந்து தனியாக பிரிஞ்சு தெரியணும். 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுலேருந்து திரிஞ்சு தெரியுதுன்னு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் உப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியிலேருந்து திரிஞ்சு தெரியும் போது அந்த எண்ணெயோட அந்த உப்பு கரைஞ்சி சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை உறவுகளே. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டைலிஷாக இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாஸ் எல்லாமே இது கூட நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். என் வீட்டில் தக்காளி தொக்கை சாம்பார் சாதத்தோடு வச்சு ட்ரை பண்ணாங்க. சுவை அல்டிமேட்டாக இருந்துச்சு. 1 நிமிஷம் கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி தொக்கு நார்மலாக நமக்கு ஒரு ஊறுகாய் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு உங்களுக்கு வரணும்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மாதிரியே. ஒருவேளை நீங்கள் ரைஸு இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணாலும் சரி, இல்லை 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணாலும் சரி, சுவை மாறவே மாறாது சுவை உறவுகளே. அவ்வளவுதாங்க சுவை உறவுகளே. சுவையான தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. நன்றிகள் கோடி.